Hello viewers, இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 520 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரையும் ஒசோபியை காட்டுறாங்க. அவனுக்கு பிராங்கிய பார்த்துட்டு வா வாரே வா பாடிய வேற லெவல்ல மாசா பில்ட் பண்ணி வச்சிருக்கியாப்பா, பாக்குறதுக்கே கண்ணு கூசுது அப்படின்ட்டு நம்ம சாப்பர், நீ என்ன ரோபோட்டா, உன்னால பீம்ஸ் வச்சு சுட முடியுமா, மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ண முடியுமா, உன்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா, அதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமான்னு விடாம நோண்டுன்னு நோண்டுவான். அவன் ஒரே வார்த்தையில எஸ் என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் என்ன வழக்கம் போல கையெல்லாம் சேர்த்தி வச்சு வேற லெவல்ல பில்டப் பண்ணுவான். ஒசோப்பால தாங்க முடியல சாப்பரோட ஆர்வத்தை இழுத்து பிடிச்சு அமைக்கி போட்டு கண்ணில துணியை போட்டு படுக்க போட்டுருவான். இல்லைன்னா ஆர்வக்கோளாறுல ஒரு வழி பண்ணிடுவான் போல. ஆனா உசோப்புக்கு இப்ப என்ன டவுட்னா, அவன் கை பெரிய சைஸ்ல இருக்குது. இந்த சைஸை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எப்படி டீடைலா பண்ண முடியும், கஷ்டம் தானேமா. அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துலன்னு கைய காட்டுவான். அந்த கைக்குள்ள இருந்து இன்னொரு சின்ன கை வரும். ஆடா பாவி சண்டாளான்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சாப்பர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருந்தான். இப்போ உசோப்பும் கூட சேர்ந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருப்பான். அந்த டைம் ரோபின் நல்லா இருக்கியான்னு ஒரு சவுண்ட். யாரானா நம்ம நம்பி வந்தவ பிராங்கிய பார்த்துட்டு என்ன பாடியை இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கான், சரி என்ன கன்றாவியோன்னு அவன் வாங்கிட்டு வந்த பேக கீழே வைப்பாளா. அப்பந்தான் ஷிப்போட கோட்டிங்கே அவன் நோட் பண்ணுவான். அந்த டைம் இங்க பிராங்கி என்னோட மூக்க ஒரு 3 செகண்ட் அமுத்தி மட்டும் புடின்னு சொல்லுவான். ஐயோ ஏதோ பெருசா பண்ண போறான் போலன்னு சாப்பருக்கு ஒரே ஆர்வம். உடனே உசோப்பு ஒரு 3 செகண்ட் அவன் மூக்க அமுக்கி பிடிப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தா மண்டையில இருந்து முடி சும்மா நட்டுக்கிட்டு வந்து நிக்கும். அப்புறம் என்ன ஹேர் ஸ்டைல் பழைய மாதிரி வந்துடும். இதுதான் என் பிராங்கிக்கு அழகே. மூக்க அமுக்கி முடி வளர்ந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்குன்னு அமுக்கிறாதீங்க, சளிதான் வரும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஹாய் ஹாய் சொல்லுவான். சாப்பருக்கு இப்போ பிராங்கியோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அதை எப்படி அவன் காட்ட முடியும், சர்ப்ரைஸ் போயிருமே. நீங்க லூஃபி மெக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா. எது மெக்காவான்னு சொல்லிட்டு 2 பேருமே செம ஷாக்கா கேட்பானுங்க. அப்படின்னா பெரிய சைஸ்ல ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதே நேரம் அங்க ரெய்லி வந்துருவாரு. வந்தவரு உங்க ரியூனியனுக்கு எடுத்துக்கு நீ மன்னிச்சுக்கங்க, ஆனா ஆர்கிபெலகோல நிலைமை சரியில்லாம பாரு. அதே டைம் இங்க ப்ரூக்க காட்டுறாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக மெரைனாளுகெல்லாம் ரவுண்டு கட்டி கன்னோட நிக்கிறானுங்க. கூடவே அந்த லாங்கா மாலுகளும் கண்ணு வச்சு நிக்கிறானுங்க. இப்ப என்னன்னா அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கீழே போட்டுட்டு கைய மேல தூக்கி சரண்டர் ஆகணும். ஆனா அவன் கடைசியா நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன், எனக்காண்டி சிங்கர்ஸ் டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் மியூசிக் பவர் இருக்குன்னு வாசிக்க போவான். அந்த 3 லூசு பாலுக வேணாம் ப்ரூக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அட்டுவலியம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா சரண்டர் ஆயிருப்பானா. ப்ரூக்கு அதை பத்தி எல்லாம் பயந்த மாதிரியே தெரியல. அவன் கேஷுவலா 2 வருஷமா என்னோட மேனேஜரா வேலை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம சபாடி ஆர்கிபெலகோ வரைக்கும் நீங்க தான் என்னைய கூப்பிட்டு வந்தீங்க. இங்க தான் இதுக்கு முன்னாடி நாங்க சண்டை போட்டு ஒரு சேடான மெமரி எங்களுக்கு இருக்குது. ஆனா இதே இடத்துல தான் நாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஸ்டார் ஹேட் பைரட்டோட மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறேன். லூஃபி செத்து போயிட்டான் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அது லூசுத்தனம். எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், ஸ்டார் ஹேட் லூஃபி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுவான். அவ்வளவுதான். அதை கேட்டு ஷாக்கான மக்கள்லாம் அந்த ஸ்டேடியத்தை விட்டு அடிச்சு புரண்டு வெளியே ஓடுவாங்க. அவன் அதோட விடல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவான் அப்படி இப்படின்னு பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணுவானா. அங்க இருந்த மீடியா ஆளுங்க எல்லாருமே உடனே இந்த மேட்டரை ஹெட் ஆபீஸ்க்கு படன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன் இப்படி எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு லூஃபி கூட நாங்க நியூ வேர்ல்டுக்கு போறோம்னு வேற சொல்லுவான். அங்க இருந்து பயந்தவங்க மட்டும் தான் வெளியே ஒன்னாயிலே தவிர ப்ரூக்கு சப்போர்ட் பண்றவங்க இன்னுமே அங்க நின்னு கத்திட்டு தான் கிடப்பாங்க. அவன் உங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள் வேற சொல்லிக்கிறேன்னு சென்டிமெண்டா தாயிட்டானா. அதனால அவனுக்கு பயங்கரமான சப்போர்ட். அங்க இருக்க நேவி ஆளுகள்லாம் ஷோ முடிஞ்சது, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. கொய்யால எங்க ப்ரூக்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வெளியே போக சொல்லுவீங்க, போங்கடா வெண்ணைலான்னு சொல்லி மெரைனாலேயே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா ப்ரூக்கு இப்ப இவங்களுக்காண்டி கடைசியா ஒரே ஒரு பாட்டு தான் பாட போறானாமா. சோ அந்த பாட்டை நாங்க கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு வெறி வழக்கம் போல பாட்டை சூப்பரா கலர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் பாட கோரஸ் மியூசிக் டான்ஸ்னு எல்லாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த பாட்டை கேட்டு இருந்த லாங்காம் ட்ரைபலுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். என்னன்னா ப்ரூக் என்ன பண்ணிருப்பான், அவன் அந்த ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சப்போ வேற லெவல்ல பாடி இருப்பானா. அது புடிச்சு போய் அவனுக்காண்டி கிட்டாரு கெட்டப் எல்லாம் கொடுத்து தெருவுல பாட விட்டுருப்பானுங்க. அதனால ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்திருக்கும் போலீஸால. ஆனா அதெல்லாம் பொறுப்படுத்தாம ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துல பாட விட்டுருப்பானுங்க. அவன் பாட்டுக்கு ஆடியன்ஸுங்க எல்லாம் எகிர்றாங்க, ஏன்னா பையன் சூப்பரா பாடுறான்ல. இப்படி அவன் கூட டிராவல் பண்ண பழைய ஞாபகங்கள்லாம் பயங்கரமா மெமரியில வந்த உடனே அவனுக்கே ஒரு செகண்ட் கஷ்டமாயி அழுக வந்துடும். அட்டாக் பண்ண வேண்டாம், அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அவன் லூஃபியை பத்தி பாட்டா பாடுவான். அவங்க எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க போகணும். சொல்ல போனா இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப நல்ல நாள், இந்த நாளுக்காண்டி தான் நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு பிரிஞ்ச நண்பர்கள் கூட்டம் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நியூ வேர்ல்டுக்கு போறத வேற லெவல்ல சூப்பரா ஒரு பாட்டுல சொல்லுவான். ஆனா அந்த நேவி ஆளு என்ன பண்ணிடுவானுங்க, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு பிளான் பண்ணி எய்ம் எல்லாம் வச்சு ரெடியா நிப்பானுங்க. ஆனா கரெக்டா சுட போகும்போது கரெக்டா அங்க பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிச்சு புகையா கிளம்பும். எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம், ஐயோ என்னாச்சுன்னு பார்த்தா மேல ஒரு பெரிய ஓட்டை. என்னடா புகைய கிளம்பிக்கிட்டு பையன் மேல ஒரு ஓட்டையை போட்டுட்டு நைஸா எஸ்கேப். இங்க இந்த மஞ்சமாக்கா தான் கத்திட்டு கிடப்பான். போச்சுடா அவங்களால காசு போச்சு, இப்ப என்னடா பண்றது கொய்யாலையலான்னு. அதே நேரம் இங்க 1000 சனியை காட்டுறாங்க. நம்ம ஷாகிக்கு இந்த மாதிரி
டூப்ளிகேட்டா ஒரு லூஃபி சுத்திட்டு இருக்காங்கிற மேட்டர் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம புரூக்குக்கு கால் பண்ணி யாரோ பேசினாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இவதான். இந்த மாதிரி ஆடிட்டோரியத்தை சுத்தி நேவி ஆளுங்க வந்துட்டாங்க, உசாரா இருன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் பையன் இப்படி டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் திரும்பி வருவான்னு பிராங்கி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கவன் இவங்களுக்காண்டி எல்லாம் வருவானான்னு. இங்க ரெய்லி நம்ம நமிக்கு கோட்டிங் கொடுத்த கப்பலை எப்படி ஆபரேட் பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவதானே இந்த ஷிப்போட நேவிகேட்டர். அவளும் நான் வேற லெவல்ல மாஸ் காட்டுவேன்பா. உசோப்புக்கெல்லாம் ரொம்பவும் பதட்டம். ஏன்னா இன்னுமே லூஃபி வந்து சேரலையே. ரெய்லிக்கு அவனை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எப்படி இருந்தாலும் பையன் வந்து சேர்ந்துருவான்னு. அதே நேரம் இங்க நம்ம நிஜமான லூஃபியை இந்த டம்மி லூஃபி கிட்ட கூப்பிட்டு வந்துட்டானுங்க. நாங்க அந்த பெட்டை தேடி தான் போனோம். ஆனா வழியில நீங்க தேடிட்டு இருந்த இவன் கிடைச்சா அதான் கூப்பிட்டு வந்துட்டோம்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிக்கிட்டா இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடலான்னு. அவனுக்கு தெரியல இவனுக்கு தான் அவங்கிட்ட சிக்கி இருக்கானுங்க. இங்க நம்ம ஆளுகளுக்கு என்ன பீதினா லூஃபி இங்க வந்துட்டானா இல்லையான்னு கூட தெரியல. அதனால தான் பயத்துல இருந்தாங்க. ரெய்லியால தான் ஃபீல் பண்ண முடியுமே. லூஃபி ஆல்ரெடி இங்க வந்துட்டான், கப்பலுக்கு வர்றது மட்டும் தான் பெண்டிங்னு சொல்லுவாரு. உடனே அம்பட்டு வெத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அவனை எப்பண்டா பாப்போன்னு வெயிட்டிங்ல இருப்பாங்க. இப்ப ஜோரோவும் சஞ்சியும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவானுங்க. லூஃபி வந்தா போதும். ஆனா இப்ப இவங்களுக்கு இருக்கிற பெரிய பஞ்சாயத்து என்னன்னா நேவி ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தையே ரவுண்ட் கட்டிடுவானுங்க. நீங்க இந்த விவரு கார்டை கையில வச்சுக்கோங்க, இதை வச்சு அவன் உங்களை தேடி வந்துருவான்னு வேற சொல்லுவாங்க. இவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு க்ரோ 46 தான் பெர்ஃபெக்ட்டான இடம். அதனால கப்பலை அங்க கொண்டு போயிட்டு அங்க இருந்து ஆரம்பிங்க. எல்லாம் கொஞ்சம் அவசர அவசரமா தான் கிளம்ப வேண்டி இருக்குது. என்ன பண்றது, நிலைமை அப்படி இருக்குது. இதுக்கப்புறம் உங்க நியூ ஜேர்னிக்கு நேரம் வந்தாச்சுன்னு சொல்லுவாரு. அப்படியே கொடி வேற லெவல்ல பறந்துகிட்டு இருக்கும். அம்பட்டு பேரும் பயங்கரமா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நியூ வேர்ல்டுக்கு போறதுக்கு தயாராகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.